ஆண்டுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டுடைய வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 52வது வசனம். சீசர்கள் சந்தோஷத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் நிரப்பப்பட்டார்கள் என்று சொல்லி அப்போஸ்தலர் 13:22 வாசிக்கிறோம். அன்றைக்கு சீசர்கள் சந்தோஷத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் நிரப்பப்படுகிறது. இன்றைக்கு பெந்தேகோஸ்தே நாள் என்று சொல்லப்படுகிற இந்த நாள் எல்லா இடங்களிலும் அனுசரிக்கப்படுகிறது. இன்றைக்கு ஆவியில் நிரப்பப்படுகிற அனுபவங்கள் சபைக்கு தேவை. இன்றைக்கு அநேகர் ஆவியானவரால் நிரப்பப்படுகிற அனுபவம் இல்லாதபடி பெந்தேகோஸ்தே விசுவாசியில் ஐக்கியமாக இருக்கலாம். அல்லேலூயா. ஆனால் எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, உள்ளத்தில் ஆண்டவர் இதை எதிர்பார்க்கிறார் என்று சொன்னால், ஆவிலே அனலாயிருங்கள், ஆவியை அவிழ்த்து போடாதிருங்கள். வெளிப்படுத்தின விசேஷத்தில் இருக்கிறார். அல்லேலூயா. நீ அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருப்பாய் என்றால் என் வாயிலிருந்து உன்னை வாந்தி பண்ணி விடுவேன் என்ற ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை முன்முறைத்திருக்கிறார். இன்றைக்கும் ஆண்டவர் எதை எதிர்பார்க்கிறார்? பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படுகிற அந்த அனுபவம் உன்னிடத்தில் தேவை என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு அந்தியோகியா பட்டணத்தில் பவுலும் பர்னபாவும் மிஷனரிகளாய் மிஷனரி ஊழியங்களை கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களுக்கு கொடுத்து அந்த ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்தியோகியா பட்டணத்தில் பவுலும் பர்னபாவும் ஊழியம் செய்யும் பொழுது அங்குள்ளதனை யூதர்கள் இவர்களுக்கு விரோதமாய் கலகம் செய்து இவர்களுக்கு விரோதமாய் அந்த பட்டணத்திலிருந்து எப்படியாவது துரத்தி விட வேண்டும் என்று சொல்லி வஞ்சகங்கள் சூழ்ச்சிகள் செய்து, அதே அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 50வது வசனத்தில் வாசிக்கிறோம். யூதர்கள் பக்தி உள்ள கணம் உள்ள ஸ்திரீகளையும் பட்டணத்தின் முதலாளிகளையும் எடுத்துவிட்டு பவுலையும் பர்னபாவையும் துன்பப்படுத்தும்படி செய்து தங்கள் எல்லைகளுக்கு புறம்பாக அவர்களை துரத்தி விட்டார்கள். இந்த எல்லைகளுக்குள் நீங்கள் வரக்கூடாது என்று சொல்லி பவுலையும் பர்னபாவையும் அல்லேலூயா ஸ்திரீகளை எழுப்பிவிட்டு பட்டணத்தின் முதலாளிகளை எழுப்பிவிட்டு அவர்கள் மேல் அல்லேலூயா பொய்யான குற்றச்சாட்டுகளை செய்து துன்பப்படுத்தி அவர்களை என்ன செய்தார்கள்? அந்த அந்தியோகியா பட்டணத்திலிருந்து துரத்தி விடப்பட்ட அனுபவங்கள் காணப்பட்டது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, பவுலும் பர்னபாவும் அந்த அந்தியோகியா பட்டணத்திலிருந்து போகும் பொழுது அதே 51வது வசனத்தில் வாசிக்கிறோம். தங்களுடைய கால்களில் படிந்திருந்த தூசியை உதறிவிட்டு அடுத்த பட்டணம் அங்கே வேதத்தில் வாசிக்க முடிகிறது. அவர்கள் இக்கோனியா பட்டணத்திற்கு என்ன செய்தார்கள்? கடந்து சென்றார்கள் என்று நம்ம வேதத்தில் வாசிக்க முடிகிறது. ஆனால் அந்த அந்தியோகியா பட்டணத்திலே இயேசுவை ஏற்றுக்கொண்ட புறமார்க்கத்தார்கள் காணப்பட்டார்கள். யூதர்கள் அல்லாத புறஜாதிகள் அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவர்கள் என்ன செய்தார்? பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட அனுபவம் புறஜாதிகளிடத்தில் காணப்பட்டது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சபைகளுக்கு தேவை. கடைசி நாட்களில் அல்லேலூயா பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு இல்லாதபடி, பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகை இல்லாதபடி, அனலும் இல்லாதபடி, குளிரும் இல்லாதபடி உன்னுடைய வாழ்க்கை காணப்படுகிறதா? இன்றைக்கு ஆண்டவர் உனக்குள் அந்த நிறைவை தர இன்றைக்கு அவர் எதிர்பார்ப்போடு உன் அருகில் இருக்கிறார். சரி, பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு நமக்குள் வரும் பொழுது என்ன ஆசீர்வாதம் என்று சொல்லி சில காரியங்களை மாத்திரம் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். பாருங்கள், ரோமர் 5ஆம் அதிகாரம் நாம் திருப்பிக் கொள்வோம் என்று சொன்னால் ரோமர் 5:5 வாசிங்க. அல்லேலூயா. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மளை வெட்கப்படுத்தாது. ஆமென். தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவர் ஒருவனுக்குள் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு ஒரு மனுஷனுக்குள் இருக்கிறது என்றால் அவனுக்குள்ள தேவனுடைய அன்பு ஊட்டப்பட்டிருக்கிறது என்பதை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடிகிறது. அன்பு இல்லாதவன் தேவனை அறியான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நான் ஆவியில் பேசுகிறேன், ஆவியுடைய சபையில் நான் ஐக்கியமாக இருக்கிறேன், இல்லைன்னா நான் பெந்தேகோஸ்தே ஊழியராக இருக்கிறேன் என்று நீ சொல்லலாம். அல்லேலூயா. எந்த ஊழியராக இருக்கலாம், இல்லைன்னா எந்த பெந்தேகோஸ்தே சபையில் ஒரு ஐக்கியமாக இருக்கலாம். யாராக இருந்தாலும் சரி, அன்பு இல்லாதவன் தேவனை அறியான். அன்பு இல்லாதவன் நீ தேவ ஆவினால் நிரப்பப்பட்டவன் அல்ல என்று என்ன செய்யணும்? விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா.
பாருங்கள், நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்ட தேவனாய் இருக்கிறார். முந்தி நம்மிடத்தில் என்ன செய்தார் என்று சொன்னால் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி 1 பேதுருவின் புத்தகத்தை 4ஆம் அதிகாரம் 19வது வசனம், அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியா நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். அவர் நம் பாவிகளாய் இருக்கும் பொழுது முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நமக்காய் கல்வாரி சிலுவையில் என்ன செய்தார்கள் சொன்னால் உத்திரம் சிந்தினார், இரத்தம் சிந்தினார். முந்தைய நாம் அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடினால் தான் நாமும் அவரிடத்தில் என்ன செய்கிறோம், அன்பு கூற கடன்பட்டவளாய் கடனாளிகளாய் இருக்கிறோம். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு நீதிமானுக்காக ஒரு மனுஷன் மரிப்பது அரிது. ஆனால் பாவிகளுக்காக, பாவியாயிருந்த நமக்காக ஒருவர் மரித்தார் என்று சொன்னார். அல்லேலூயா, அவர் நம்ம மேல் வைத்தது அன்பின் நிமித்தம். அப்போஸ்தலனாய் இருக்கிற பவுல் அந்த அன்பு, கிறிஸ்துடைய அன்பு அவனத்தில் காணப்பட்டது நிமித்தம் அவர் சொல்லுகிறார், அவருடைய அன்பு என்னை நெருக்கி ஏற்புகிறது. முன்னானவைகளை மறந்து பின்னானவைகளை மறந்து முன்னானவை நோக்கி பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் இலக்கை நோக்கி தொடர்கிறேன். அவருடைய வாழ்க்கையில் ஊழியமே ஒரே பாடுகளின் வழியாக தான் அவனுடைய ஊழியம் கடந்து சென்றது. அதனால தான் பின்னானவை நான் மறக்கிறேங்கிறான். அவனுடைய வாழ்க்கையில் எதெல்லாம் லாபமாக இருந்ததோ அதெல்லாம் நஷ்டம் என்று எண்ணுகிறான். கிறிஸ்துவுக்காய் குப்பையாக எழுதுகிறான். முன்னானது அந்த மகிமையின் பரலோகம், அதை நோக்கி அவன் பிரயாணம் பண்ணுகிறான்டா. அவர் மேல் வைத்த அன்பு அவனுக்குள் இருந்ததுனால தான் அவன் அருமையாக சொல்கிறான், எல்லா சபைகளை உண்டான கவலை என்னை நாள்தோறும் முடுக்குகிறது. ஒருவன் பலவீனனானால் நான் பலவீனனாகிறதில்லையோ, ஒருவன் இடறினால் என் மனம் எரியாது இருக்குமோ என்று சொல்கிறான். காரணம், அவன் சபை மேல் வைத்ததன ஆண்டவர் இந்த சொந்த ரத்தத்தினால் சம்பாதித்த சபையை குறித்து அவன் வைத்த அன்பு இன்றைக்கும் விசுவாசிகளாக இருக்கிற நாம் எப்படிப்பட்டவளாக இருக்கிறோம். வசனம் 1 4ஆம் அதிகாரத்தில் அழகாய் சொல்லியிருக்கிறது, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் என்று சொல்லியும் ஒருவன் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பையன். தான் கண்ட சகோதரத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி என்ன செய்வான், அன்பு கூறுவான். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தன் சகோதரத்திலும் அன்பு கூற வேண்டும் என்கிற இந்த கற்பனை அவரால் பெற்றிருக்கிறோம். ஆமென். காண்கிற சகோதரனை நேசிக்கணும். காண்கிற சகோதரத்தில் நான் பேச மாட்டேன், செத்தால் அவன் என் முகத்தில் முடிக்கக்கூடாது, நான் அவன் முகத்தில் முடிக்கக்கூடாது என்று சொல்லி வைராக்கியம் பாராட்டி நீ அன்பு கூறாமல் இன்னும் வைராக்கியத்தில் இருப்பாய் என்றால், நீ எந்த ஆவியில பேசினாலும், நீ எத்தனை அந்நிய பாஷை நிரப்பப்பட்டாலும் உன்னுடைய பேர் பொய்யன் என்று என்ன செய்யப்பட்டிருக்கிறது, சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே தேவனுடைய அன்பு உனக்குள் இருக்கும் என்று சொன்னால் நீ சகோதரன் நேசிக்கிறவனாய் காணப்படுவாய். தேவனுடைய அன்பு உனக்குள் இருக்கும். அந்த அன்பு உனக்குள் இருக்கும்னு சொன்னால் அவருடைய கட்டளையை நீ என்ன செய்வாய், கைப்பிடிப்ப. அந்த அன்பு உனக்குள் இருக்கும், அவருடைய கற்பனையை கைப்பிடிப்ப. நீ அவரிடத்தில் அன்பு கூறுவாய் என்று சொன்னார். ஆண்டவர் சொன்னார், என் பிரமாணங்களை என்ன செய்ய, கட்டளைகளை என் கற்பனைகளை நீ நிறைவேற்ற என்று ஆண்டவர் சொன்னார். அதுதான் அன்றைக்கு இவர்கிட்ட கேயார் சீமோன் பேதுருவிடத்தில் ஆண்டவர் அழகாய் கேட்கிறார். சீமோன் பேதுருவிடத்தில் 1 யோவான் அதாவது யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம் என்று சொன்னால் 11ஆவது வசனத்தில் 2ஆம் தரமும் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ இடத்தில் அன்பாக இருக்கிறாயா? அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்று நீ அறிவீர் என்றான். அப்பொழுது அவர், என் ஆடுகளை நீ மேய்ப்பாயாக. நீ என்னிடத்தில் அன்பாக இருக்கிறாய் என்று சொன்னாலே என் ஆடுகளை நீ மேய்ப்பாயாக, என் கட்டளைகளை கை கொள்வாயாக, என் கற்பனைகளின்படி என்ன செய்வாயாக, நடப்பாயாக என்று ஆண்டவர் சொன்னார். எனவே அவரிடத்தில் அன்பின் வெளிப்பாடுகளை நாம் என்ன செய்யணும், கிரியைகள் காண்பிக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். ஒரு நாள் தேவனற்றவர்களாய் நாம் இருக்கும் பொழுது, அதாவது ஆவியில் நிரப்பப்படாத ஒரு அனுபவம் இருக்கும் பொழுது, பேதுரு சபிக்கிறவனாய், சத்தியம் பண்ணுகிறவனாய் காணப்பட்டான். ஆனால் நிரப்பப்பட்ட பின்பாக தேவனுக்காய் வைராக்கியமாய் நின்றவனாய் காணப்பட்டான். சீசர்கள் பயந்து கொண்டு கதவுகளை அடைத்துக் கொண்டிருந்தவர்கள், ஆனால் இன்றைக்கு ஆவியின் நிறைவை பெற்றார்களோ அந்த தோமா தான் இந்தியாவுக்கு வந்து தைரியமாய் பிரசங்கம் பண்ணி இரத்த சாட்சியாய் சென்னையில் மரித்தார். அதே போல் அப்போஸ்தலனாய் இருக்கிற பவுல் நிரப்பப்படாததுக்கு முன்பாக யூத மார்க்கத்தில் இருக்கும் பொழுது சபையை துன்பப்படுத்துகிறவனாய் காணப்பட்டான். அன்றைக்கு இயேசு என்றைக்கு பிடித்தாரோ, ஆவியினால் என்றைக்கு நிரப்பப்பட்டானோ, அதற்கு பின்பாக சபையை ஸ்தாபிக்கிறவனாய், கிறிஸ்துவுக்காய் பாடுகளை சகிக்கிறவனாய், மாறினவனாய்,
மாறினதுக்கு காரணம் தேவனுடைய அன்பு அவருடைய இருதயத்தில் என்ன செய்யப்பட்டது? ஊற்றப்பட்டது. இன்றைக்கும் தேவனுடைய அன்பு உன்னுடைய இருதயத்தில் ஊற்றப்படுவதற்கு உன்னை அர்ப்பணி. அவர்களால் நிரப்பப்படுவதற்கை காத்தது. இரண்டாவதாக நாம் விலகிக் கொள்ள வேண்டும். அவருடைய அன்பு நம்முடைய இருதயத்தில் ஊற்றப்படும் பொழுது தேவனுடைய அல்லேலூயா ஆவியானவர் ஊற்றப்படும் பொழுது அன்பு நிறைந்திருக்கும். 2 ரோமர் 8ஆம் அதிகாரம் நமக்கு தெரிந்த ஒரு வேத பகுதி 26. அந்தபடி ஆவியானவர் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்வது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாவை வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். 2வது நம்முடைய ஜெபத்தில் அவர் உதவி செய்கிறவராயிருக்கிறார். நாம் ஜெபிப்பது இன்னதென்று அறியாது இருக்கிறோம். இன்னைக்கு ஆவியை பெற்றவர்கள் கூட நிரப்பப்படுகிற ஒரு அனுபவம் இல்லாதபடினால் ஜெப வாழ்க்கையில் குன்றி போன ஒரு நிலைமை, ஜெப வாழ்க்கையில் 5 நிமிடம் பாரம்பரிய கிறிஸ்தவர்களைப் போல ஜெபிக்கிற ஒரு நிலைமை. நாம் வேண்டிக் கொள்வது இன்னதென்று தெரியல. அன்றைக்கு சீசர்கள் கேட்டது போல இன்னைக்கு நாம் கேட்க வேண்டிய ஒரு நிர்பந்தமான சூழ்நிலையில் இருக்கிறோம். ஆண்டவரே எங்களுக்கு ஜெபிக்க கற்றுத்தாரும் என்று கேட்டார்கள். நீ ஆவியை பெற்றிருந்தாய் என்றால் அங்கே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு உனக்குள்ளிருந்து வேண்டுதல் செய்கிற பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அவர் உனக்கு ஜெபிக்க தூண்டுவார், ஜெபிக்க கற்றுத்தருவார், ஜெபிக்க பாரத்தை உண்டாக்குவார். நெகேமியாவை போல கண்ணீரோடு தேசத்திற்காக அழிவுக்காக மன்றாடுகிற ஒரு மன்றாட்டு வீரனாய் கண்ணீரின் அபிஷேகத்தை உனக்கு ஆண்டவர் தருவார். நெகேமியாவை போல ஜெபிக்கிற ஒரு வீரனாய் கர்த்தர் என்ன செய்வார்? மாற்றுவார். தானியேலை போல 3 வேளை ஜெபிக்கிறவனாய் உன்னை மாற்றுவார். மாற்றணும்னு சொன்னால் நீ ஆவியினால் நிரப்பப்படணும். ஆவியானவர் உன்னை நிரப்புதல் உனக்குள்ள வேணும். அல்லேலூயா. அந்த ஆவியானவருடைய நிரப்புதலுக்கு நீ விட்டு கொடுத்தா உன்னையும் அல்லேலூயா தேசத்தில் ஒரு எழுப்புதல் வீரனாய் கர்த்தர் மாற்ற அவர் போதுமானவராய் இருக்கிறார். அதே அதிகாரத்தில் பார்க்கிறோம். 8ஆம் அதிகாரம் 24வது வசனத்தில் எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர்களாய் இருக்கிறார்கள். ஆண்டவர் 3வது நாம் அவருடைய ஆவியினால் நடத்தப்படும் பொழுது அங்கே அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுடைய நடத்துதல் நமக்கு உண்டாகும். தேவ ஆவியானவரை நடத்துவார், அழகா உன்னை நடத்துவார். நான் உனக்கு போதிப்பேன், நீ நடக்க வேண்டிய வழியை உன்னை நடத்துவேன்னு சொன்னவர். அல்லேலூயா. அந்த ஆவியானவர் இன்னைக்கு இருக்கிறார். பிலிப்பை பார்த்து சொன்னார், கர்த்தாகிய ராஜஸ்திரி மந்திரி வேதத்தை படித்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. படித்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் சொன்னார், அந்த ரதத்தோடு போய் என்ன செய்ய சேர்ந்து கொள்ளும். ஆவியானவர் அவரை நடத்தினார். நடத்தல் நிமித்தம், அந்த நடத்தலுக்கு விட்டு கொடுத்தது நிமித்தம் ரதத்தில் போய் அழகாய் அந்த கர்த்தாகிய ராஜஸ்திரி மந்திரியை ஆதாயப்படுத்தினானே. அல்லேலூயா. பிலிப்புவை கொர்நேலியு குடும்பத்தை ஆதாயப்படுத்துவதற்கு அல்லேலூயா பேதுருவை கர்த்தர் பயன்படுத்தினாரே. அல்லேலூயா. ஒரு சாதாரண பிலிப்புவை கொண்டு மந்திரியை சந்தித்தார். ஒரு பேதுருவை கொண்டு வந்து 100க்கு அதிபதியை கர்த்தர் சந்தித்தார். அப்படி என்றால் உன்னை நடத்தி நீ இருக்கிற பகுதியை சந்திப்பார், உன் தேசத்தை சந்திப்பார், ராஜாக்களை சந்திப்பார், ஆளும் தலைவர்களை சந்திப்பார். சந்திப்பதற்கு தேவை என்ன என்று சொன்னால் அவருடைய நடத்துதல் நமக்கு தேவை. அந்த நடத்துதல் ஒன்றுக்கு உன்னை தேடி வந்திருக்கிறது. அந்த நடத்துதலுக்கு விட்டுக்கொடு. யோவான் 16ஆம் அதிகாரம் நாம் திருப்பிக் கொள்வோம் என்று சொன்னால் அங்கே யோவான் அந்த சுவிசேஷ புத்தகம் நமக்கு தெரிந்த ஒரு வேத பகுதி தான். அல்லேலூயா. யோவான் 16ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் அழகாக என்ன செய்திருக்கிறார்? 13வது வசனம், சத்திய ஆவியாகி அவர் வரும்பொழுது சகல சத்தியத்துக்குள்ளே உங்களை என்ன செய்வார்? நடத்துவார். சகல சத்தியத்தை, தேவனுடைய சத்தியத்தை அறிந்து கொள்ள செய்வார். 4வது சத்தியத்தை அறிந்து கொள்ள அந்த ஆவியானவரால் நீ நடக்கும் பொழுதுதான் உனக்கு சகல சத்திய விளங்கும். இந்த வேத வசனத்தில் 66 புஸ்தகம் இருக்கிறது. 66 புஸ்தகத்தில் அல்லேலூயா நமக்கு சில புத்தகம் விளங்கும், சில புத்தகம் தேங்காவை அல்லேலூயா உடைக்கிறதை போல கடினமாக இருக்கும். சில புத்தகம் நீதிமொழிகள் சங்கீதம் போல புத்தகம் வாழைப்பழங்களை போல இருக்கும். வெளிப்படுத்துகிற விசேஷம் கடினமான ஒரு தேங்காவை உடைத்து சாப்பிடுகிறதை போல இருக்கும். அல்லேலூயா. இந்த கடினமானதெல்லாம் புரிந்து கொள்வதற்கு உனக்கு ஆவியானவர் வேணும், சகல சத்தியம் வேணும். இன்னைக்கு உபதேச கோளாறுகள் இருக்குது. என்னென்னலாம் உபதேசத்தெல்லாம் சொல்றான். அல்லேலூயா. இன்னைக்கு தேசத்துல உபதேசம் பெருகி இருக்குது. அல்லேலூயா. ஒரு பெண்மணி சொல்றா, உங்களுக்கு முக்காடு போட வேண்டாம். அல்லேலூயா. பெண்கள் சபைகளில் முக்காடு போட அவசியம் இல்லை அப்படின்னு ஒரு போதனை, சாவாமைன்னு ஒரு போதனை, அல்லேலூயா கிருப போதனை, அல்லேலூயா பிதாவற்றான் தெய்வம் போதனை. இப்படி எத்தனையோ உபதேச கோளாறுகள் இருக்குது. அவர்களும் வேதத்திலிருந்து தான் போதிக்கிறார்கள். ஆனாலும் எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, அன்னைக்கு கலாத்திய நாடு சபை அல்லேலூயா அருமையாய் பவுல் என்ன செய்கிறார் என்று சொன்னால், சத்தியத்திலிருந்து
அன்றைக்கு கலாத்தியர் சபை வழி விழுகிறது. புத்தி இல்லாத கலாத்தியர் 3:1, நீங்கள் சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் போகத்தக்க உங்களை மயக்கினவன் யார்? உங்களை மயக்கினவன் யார்? இன்னைக்கு பிரசங்கம் எல்லாம் மயக்கிறத போலதான் இருக்கும். கிருபையின் பிரசங்கத்தை கேளுங்க, கேட்கறதுக்கு ரொம்ப இனிமையா இருக்கும். அப்பா சூப்பர் பிரசங்கையா, நம்ம பாஸ்டரும் பிரசங்கம் பண்றாரு, எப்போ பார்த்தாலும் பாவம் செய்யாத, இது செஞ்சவனுக்கு இது, இதை செஞ்சா இது, இதை செஞ்சா இது அப்படின்னு பேசுறீங்களா? என்ன பிரசங்கம் இவர் பேசுறாரு? கிருபையின் பிரசங்கம் அப்படி சொல்லி கிருபையின் பிரசங்கத்தை கேட்க இனிமையா தான் இருக்கும். கடைசியில அந்த இனிமையா இருக்கிறது தான் அல்லேலூயா நரகத்துக்கு கொண்டு போய் சேரும். இன்னைக்கு ஒரு அம்மா பேசுறது உட்காந்து போடக்கூடாது, அது பேசலை கேட்க இனிமையா இருக்கும். பிசாசின் ஆவி இனிமையா தான் பேசுவான். ஏதே கூட்டத்தில் இனிமையா தான் வந்தான். பேசுறது நயவஞ்சகமாக தான் இருக்கும், கேட்கறதுக்கு ரொம்ப அல்லேலூயா தேனிட்ட பணியாரம் போலதான் இருக்கும். அல்லேலூயா. ஆனால் உங்களை மயக்கினவன் யார்? சத்தியத்தில் நிற்கணும், சத்தியத்துக்காக அல்லேலூயா பாடுகளை சகிக்கணும். அப்போஸ்தலனாக இருக்கிற பவுல் அவன் சத்தியத்திற்காக கடைசி வர யூத மார்க்கத்தில் இருக்கையில் எந்த பாடுகளையும் படலை. அல்லேலூயா. யூத மார்க்கத்தில் இருக்கையில் அவனுக்கு எல்லாமே லாபமாக தான் இருந்துச்சு. ஆனால் கிறிஸ்தவத்துக்கு என்னைக்கு ஏற்றுக்கொண்டானோ அன்னையிலிருந்து அவன் பாடுகளை தான், அவன் ஊழியமே பாடுபடுவது தான். நீ இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும்னா தன் சிலுவையை எடுத்து தான் ஆகணும். சத்தியத்திற்காக உன்னை அநேகர் என்ன செய்வார்கள்? அல்லேலூயா. சத்தியத்தை சொன்னதுனால் நான் அநேகருக்கு சத்துருவன் ஆனாயினோ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உன்னை பகைக்க தான் செய்வாங்க, தேவையில்லாத குற்றச்சாட்டு சொல்ல தான் செய்வாங்க. அல்லேலூயா. ஆனால் நீ கடைசி வரை சத்தியத்தில் நின்று தான் ஆகணும். அதுக்குத்தான் கர்த்தர் உன்னை அழைச்சிருக்கிறார், அதுக்குத்தான் கர்த்தர் உன்னை வேறுபடுத்திருக்கிறார். நீ சத்தியத்திற்காக நிற்கும் பொழுது தான் அந்த மகிமையான பரலோகத்திற்கு நீ போக முடியும். உன்னை மயக்காதபடி நயவஞ்சகத்துக்கு என்ன செய்யாத, இடம் கொடுக்காத. அதுக்கடுத்து கலாத்தியர் அல்லேலூயா 5ஆம் அதிகாரத்தை நான் திருப்போம் என்று சொன்னார். 5ஆம் அதிகாரம் நம்மளுக்கு அல்லேலூயா 16வது வசனம் அழகாய் என்ன செய்திருக்கிறது, சொல்லியிருக்கிறது. என்ன சொல்லியிருக்கிறது சொன்னால், வசனத்தை வாசிக்க கேட்பேன். பின்பு நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாது இருப்பீர்கள். நீ ஆவியினால் நிரப்பப்பட்டவன், நீ ஆவிக்கேற்றபடி நடக்கணும். கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இவை மூன்றும் பிதாவினால் உண்டானவை அல்ல, பிசாசினால் உண்டானவை. கண்ணு இச்சை வரும், மாம்சத்தின் இச்சை வரும், ஜீவனத்தின் பெருமை வரும். கண் போன போக்கில் போகக்கூடாது. மாம்சம் இதை செய்யணும், அல்ல இச்சையை செய்யணும், ஆவி செய்யாதணும். ஆவி மாம்சத்துக்கு விரோதமாக போராடிக்கிட்டு தான் இருக்கும். ஆவிக்கேற்றபடி நடக்கணும். பாவத்தின் மீது ஜெயம் எடுக்கிற ஒரு வாழ்க்கை உனக்குள் காணப்படணும். இதுதான் நான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் உனக்கு அதை தர விரும்புகிறார். மகனே நீ என்னென்ன பாவத்தில், அந்தரங்க பாவத்தில் விட முடியாமல் இருக்கிறியா? அல்லேலூயா. இதெல்லாம் உனக்கு பாவம் தெரிஞ்சு கூட அதில் விட முடியாமல் ஏக்கத்தோடு தவித்து கொண்டு ஜெபித்து கொண்டிருக்கிறையா? இன்னைக்கு பாவத்திலிருந்து விடுவதற்கு இந்த பரிசுத்த ஆவியானவர் உன்னை பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிற அந்த ஆவியானவர் உன்னை கண்டிக்கிறார். இந்த வார்த்தை மூலமாய் கண்டிக்கிறார். இன்றைக்கே அதுக்கு உனக்கு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கையை தர அவர் போதுமானவராக இருக்கிறார். யோசேப்புக்கு வந்தது பாவம், போத்திபாருடைய மனைவி மூலமாய். ஆனால் அவன் வேறு ஆவியை படைத்திருந்தவன். இந்த யோசேப்பு செய்யாத குற்றச்சாட்டு நிமித்தம் சிறைச்சேதங்கள் எல்லாம் வரதான் செய்தது. அல்லேலூயா. வேறு ஆவி உடையவனாய் இந்த யோசேப்பு காணப்பட்டது நிமித்தமாய் பாவத்தை ஜெயித்தான். பாவத்தை எந்த மனுஷன் ஜெயிக்கிறானோ, பாவத்தை ஜெயிக்கிறவனுக்கு தான் ஆண்டவர் உயர்வை வைத்திருக்கிறார். நீ பாவத்தை யோசேப்பை போல அந்த வேறு ஆவி, இந்த பரிசுத்த ஆவி படைத்த ஒரு மனிதனாய், நிரப்பப்பட்ட மனிதனாய் இருக்கும் பொழுது அங்கே சொல்லியிருக்கிறது, பரிசுத்த ஆவியானவர் எங்கே உண்டோ, 2 கொரிந்தியர் 3:17, எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டு அங்கே விடுதலை உண்டு. 6ஆம் எல்லாவற்றிலும் உனக்கு ஒரு விடுதலையை தருவார். பாவமாக இருந்தாலும், சாபமாக இருந்தாலும், வியாதியாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும், பிசாசுனை எதை லாக் பண்ணி வச்சிருந்தாலும் எல்லாவற்றிலும் அவர் உனக்கு விடுதலையின் ஆவியானவர், உன்னை இன்னைக்கு விடுவிக்கிற ஆவியானவர். உன்னை என்ன சிறையிருப்பில் வச்சிருந்தாலும் அல்லேலூயா. அன்றைக்கு எசேக்கியேல் எலும்பு நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கில் இருந்து இந்த எலும்புகள் உயிர் பெறுமா? அல்லேலூயா. சிறையிருப்பில் இருந்த ஜனங்கள் ஆவியை விட்டு அல்லேலூயா ஆவியானவருக்கு மகிமைப்படுத்தாதபடி அதை காணப்பட்டது நிமித்தம் ஆண்டவர் பார்க்கிற தேசம் ஒரு எலும்பு நிறைந்த ஒரு பள்ளத்தாக்காக இருக்கிறது. இன்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவனெல்லாம் உயிர் இருந்தும் உயிர் இல்லாத செத்த ஒரு எலும்பு கொடுக்க சமமானவன். ஆனால் ஆண்டவர் சொன்னார், ஆண்டவர் எசேக்கியேல் சொல்கிறார், ஆண்டவரே நீர் அறிவீர், உனக்கு விடுதலை ஆவியானவர் இன்னைக்கு இருக்கிறார். நீ பேசுகிறார், நீ எதில் லாக் ஆகிருக்கிறியோ
லாக் எடுத்து விடுவதற்கு அவர் விடுதலையை தர அவர் போதுமானவராக இருக்கிறார். நீர் அறிவேன். சுருக்கமாக சொல்கிறேன். அப்போ சிலர் 1:8 நமக்கு எல்லாரும் தெரியும். பரிசுத்த ஆவியானவர் இடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து அல்லேலூயா. பலனடைகிறது மாத்திரமல்ல, அங்கே சொல்லியிருக்கிற எருசலேமிலும் யூதேயா முழுவதும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி வரைக்கும் எனக்கு எப்படி இருப்பீங்க? சாட்சியாக இருப்பீங்க. ஆவியானவர் உனக்குள்ள வருவார்னா அந்த சாட்சி அவர் கொடுக்கணும். எனக்கு ஒரு வசனம் ரொம்ப பிடிக்கும். 1 தெசலோனிக்கேயரில் பவுல் அருமையாக என்ன சொல்கிறாரு? அவருடைய அனுபவத்தை அருமையாக சொல்கிறாரு. 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் அல்லேலூயா என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், நமக்கு அந்த அனுபவம் ஒவ்வொரு ஊழியர்களுக்குள் காணப்படும். விசுவாசிகளாகிய உங்களுக்குள்ளே நாங்கள் எவ்வளவு பரிசுத்தமும் நீதியும் பிழையும் இல்லாமையுமாய் நடந்தோம் என்பதற்கு நீங்களும் சாட்சி, தேவனும் சாட்சி. எவ்வளோ உண்மையாக இருந்தோம், எவ்வளோ நீதியாக இருந்தோம், எவ்வளோ பிழை இல்லாமையாக இருந்தோம் என்பதற்கு தேவனும் சாட்சியாக இருக்கிறார், நீங்களும் சாட்சியாக இருக்கிறீர்கள். அதனால் சாட்சி வேணும். ஊழியம் அதை ஏதோ ஆவியானவர் உன்னை தர்றாரு நிரப்புறாருன்னா சும்மா அந்நிய பாசையை மட்டும் பேசிட்டு ஓ ரே பா லா தூராப்பா அப்படி கத்திட்டு போகிறதுக்கல்ல, 4 சேரை உடைக்கிறதுக்கல்ல, பக்கத்தில் இருக்கிறவங்க ரொம்ப தள்ளி விடுறதுக்கல்ல. அல்லேலூயா. அதற்கொண்டு ஆவியானவர் நடத்தலை. அல்லேலூயா. நீ சாட்சியாக இருக்கணும். சாட்சியாக இருக்கணும். நீ ஊழியம் செய்யணும். ஆண்டவருக்காக கிராமங்கள் பட்டணங்கள் தோறும் சுற்றி திறந்த ஒரு ஊழியம் செய்து அல்லேலூயா ஊழியம் செஞ்ச நீங்கள் இருக்கிற இடத்துல சாட்சி, குடும்பத்தில் சாட்சி, சமுதாயத்தில் சாட்சி, கிராமங்களில் சாட்சி. அல்லேலூயா. அதேபோல் நீ போகிற சபைகளில் சாட்சி. எல்லாத்துலேயும் நீ சாட்சியாக இருக்கணுங்கிறது தான் கர்த்தர் உன்னை நிரப்பியிருக்கிறார் மகளே, நிரப்பியிருக்கிறார் மகளே. இதை மட்டும் நீ என்ன செஞ்சாத, விட்டு விடாத. ஆவியானவர் உன்னை என்ன செய்வார்? நிரப்பப்படுவார். ஆவியானவர் நிரப்புனா தான் அங்கே ஒரு மனம் வரும். ஆவியானவர் நிரப்புனா தான் பொதுவாக அனுபவிக்க முடியும். ஆவியானவர் நிரப்புனா தான் அன்றைக்கி ஆதி சபையை போல் நம்ம சபை என்ன செய்யணும்னு சொன்னால் வளரும். ஆதி சபைக்குள்ள ஒரு மனம் இருந்துச்சு. ஆதி சபை எல்லாரும் தனக்குரியதுன்னு சொல்லலை. அல்ல எல்லாவற்றையும் பொதுவாக வைத்து என்ன செய்தாங்க? அதை அனுபவித்தாங்க. ஆவியானவர் எந்த நிமித்தம்தான் வரங்கள் வல்லமைகள் செயல்பட்டது. ஆவியானவர் நிமித்தம்தான் சபை வேகமாக வளர்ந்துச்சு. இன்றைக்கி இந்த நாட்களில் பெந்தைகோஸ்து இந்த நாட்களில் சபைக்கு தேவை ஆவியானவருடைய நிரப்புதல். நாம் ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம். ஆண்டவரே, ஆதி சபையை போல ஒவ்வொரு திருச்சபைகளும் ஆதி சபையுடைய நிலைமைக்கு திரும்ப, ஆண்டவரே ஒரு மனதிற்கு திரும்ப, நிரப்பப்படுவதற்கு திரும்ப, வளர்ச்சிக்கு திரும்ப உதவி செய்யும். நிரப்பப்படுவதற்கு அவசியம் தேவனுடைய அன்பு அவருக்குள் ஊற்றப்பட்டிருக்கும். தேவனோடு கூட இன்னும் அதிகமாக ஜெபிக்கிற பழக்கம், அவருடைய நடத்துதலை புரிந்து கொள்கிற பழக்கம், சத்தியத்தை அறிகிற பழக்கம், பாவத்தின் மேல் ஜெயமெடுக்கிற பழக்கம், எல்லாவற்றிலும் வெற்றி பெறுகிற அனுபவம், சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ்கிற அனுபவம் பிள்ளைகளை தந்து ஆசீர்வதி. குறைகளை நிறைவாக்கும் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, ஒரு முழுவே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, சகல உபகாரங்களையும் மறவாதே. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.